மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் நேற்று பரவலாக மழை பெய்தது. இந்நிலையில் 9 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் பரவலாக அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் மதுரை மாநகராட்சி பகுதிகளான கோரிப்பாளையம், ஆரப்பாளையம், அண்ணாநகர், மாட்டுத்தாவணி, சிம்மக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று அரை மணி நேரத்திற்கும் மேலாக பரவலாக மழை பெய்தது. இதனால் மதுரையில் உள்ள பிரதான சாலைகளான வைகையாற்று கரையோர சாலை, கோரிப்பாளையம் சாலை, சிம்மக்கல் சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகனங்கள் செல்ல முடியாமல் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்களில் இதமான காற்றுடன் மிதமான மழை பெய்தது. சட்டென மாறிய வானிலையால் காரைக்குடி மக்கள் குதூகலமடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருவாடானை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இதேபோல ராமேஸ்வரத்தில் குளுகுளு சூழல் நிலவியது. 1 மாதத்திற்கு மேலாக வெயில் வாட்டி வந்த நிலையில் திடீரென பெய்த மழையால் இதமான சூழல் காணப்பட்டது. இந்நிலையில் தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் இன்று மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நாளையும் நாளை மறுதினமும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய 9 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிவகங்கை, விருதுநகர், தென்காசி மாவட்டங்களிலும் நாளை மறுதினம் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களில் வரும் 1ஆம் தேதி கனமழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.